சரி, இப்போ செறிவும் பார்த்தோம், மூலுக்கான சமன்பாடும் பார்த்தோம். இப்போ நியம கரைசல் தயாரிக்கிறேன்னு சொன்னால் என்னன்னு சொல்லி பார்ப்போம். நியம கரைசல்னு சொல்கிறது என்னன்னு சொன்னால் உங்களுக்கு செறிவு தெரிந்த கரைசல். இந்த கரைசல் உண்டிக்குது, இதில் செறிவு உங்களுக்கு எவ்வளோன்னு சொல்லி தெரிஞ்ச கரைசலுக்கு பேர் தான் நியம கரைசல். இந்த நியம கரைசலை தயாரிக்கிறதுக்கு என்ன தேவைன்னு சொன்னால் இப்படி உள்ள இந்த கனமான சரியா அப்படின்னா இந்த குடுவைகள் தேவை. உங்களுக்கு என்ன தேவை? இப்படி குடுவைகள் தேவை. இதில் 1000 500 அப்படின்னு சொல்லி அளவு போட்டிக்கும். அப்போ உங்களுக்கு இந்த குடுவைகள் தேவை. அடுத்து வந்து உங்களுக்கு கடிகார கண்ணாடி தேவை. உதாரணத்துக்கு ஏதாச்சும் ஒரு தூளை உங்களுக்கு அளந்து எடுத்து நீங்கள் இதில் தான் போட்டு வைப்பீங்க. சரி, அப்போ கடிகார கண்ணாடி தேவை. அதோட வந்து புனல் தேவை. இந்த தூளை வந்து நீங்கள் இதில் வாய்க்கட்டில் வச்சுக்கொண்டு புனலை வச்சுக்கொண்டு தான் போடுவீங்க. அப்போ புனல் தேவை. அதோட நீங்கள் புனலால் போட்டாலும் இதில் ஒட்டி கொண்டீங்கமா இல்லையா? சின்ன சின்ன தூள் துண்டு புனல் ஓரத்தில் ஒட்டிடும். விளங்கிச்சா? அதை கழுவுறதுக்கு உங்களுக்கு கழுவட் போத்தல் தேவை. கழுவி விட்றதுக்கு. விளங்கிச்சா? அப்போ என்னென்ன தேவை? கனமான இந்த குடுவைகள் தேவை. அடுத்து வந்து குடுவைகள், கடிகார கண்ணாடி, புனல், கழுவட் போத்தல் தேவை நியம கரைசல் ஒன்றை தயாரிக்கிறதுக்கு. சரியா? அடுத்து நாங்கள் பார்ப்போம், தொடர்பு பார்ப்போம். ஒரு டெசிமீட்டர் கணம் வந்து சரியா 1000 சென்டிமீட்டர் கணத்துக்கு சமனானதாக இருக்கும். உங்களுக்கு ஒரு டெசிமீட்டர் கணத்துக்கு பதிலாக 1000 சென்டிமீட்டர் கணம்னு சொல்லி போட்டு செய்யணும். சரியா? இப்போ அதே மாதிரி அரை டெசிமீட்டர் கணம்டா எவ்வளோ? 1க்கு 1000 அரைவாசிக்கு எவ்வளோ? 500 சென்டிமீட்டர் கணம். விளங்கிச்சா? அப்போ 2 வந்தால் 2000, 3 வந்தால் 3000. சரியா? இப்போ நாங்கள் இதில் எப்படி கேள்வி செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு செறிவு தெரிஞ்ச கரைசல் ஒன்று தந்திக்குது. 1 மோல் டெசிமீட்டர் -3 உள்ள NaCl இருந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? 500 சென்டிமீட்டர் கணம் உள்ள ஒரு கரைசல் ஒன்று என்ன செய்ய போகிறீங்க? இப்போ நீங்கள் தயாரிக்க போகிறீங்க. 1வது ஸ்டெப்பில் பாருங்கள். சரியா? 1வது நாங்கள் இவர்ட மூளை கண்டுபிடிப்புமே. இவர்ட மூல் வந்து NaCl மூல். ஒரு டெசிமீட்டர் கணம்ல எத்தனை மூலிக்குது பாருங்கள். ஒரு டெசிமீட்டர் கணத்தில் எத்தனை மூலிக்குது? ஒரு மூலிக்குது. ஒரு டெசிமீட்டர் கணத்தில் உங்களுக்கு ஒரு மூல் ஈக்குது. இப்போ நீங்கள் NaCl மூல் தெரியும். இப்போ உங்களுக்கு திணிவு தான் இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கணும். திணிவு எவ்வளோ உண்டு சொல்லி கேட்டுக்கிறாங்க. எவ்வளோ திணிவை நாங்கள் போட்டால் இந்த கரைசல் செய்யலும்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு இப்போ மூல் தெரியும் எவ்வளோ உண்டு சொல்லி. இப்போ நீங்கள் சரியா? மூலுக்கான சமன்பாடு என்னது? மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு. மூல் தெரியும். மூல் எவ்வளோ? 1 தெரியும். மூலர் திணிவு எப்படி கண்டுபிடிக்கிற? NaCl என்னோட நம்பர் தந்திக்குது உங்களுக்கு 23, Cl நம்பர் தந்திக்குது 35.5. அதெல்லாம் கூட்டினீங்கன்னு சொன்னால் 58.5 வருது. அப்போ திணிவு வந்து தெரியா எக்ஸ்ன்னு போட்டு வைக்கிறேன். மூலர் திணிவு எவ்வளோ உங்களுக்கு வருது? 58.5. மூல் எவ்வளோ உண்டு தந்திக்குது உங்களுக்கு? மூல் வந்து 1. இப்போ இதில் இந்த திணிவு கண்டுபிடிங்க. பிரிக்கப்பட்டது அங்கே பண்ண பெருக்கப்படும் திணிவு 58.5 கிராம். இது வந்து உங்களுக்கு ஒரு டெசிமீட்டர் கணத்தில் சரியா? ஒரு டெசிமீட்டர் கணமை தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவை? ஒரு டெசிமீட்டர் கணத்தை தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ தேவை? ஆனால் உங்களுக்கு ஒரு டெசிமீட்டர் கணம் தேவை பாருங்கள். உங்களுக்கு ஒரு டெசிமீட்டர் கணம் வந்து எத்தனை சென்டிமீட்டர் கணத்துக்கு சமன்ட்டு சொல்கிறாங்க? 1000 சென்டிமீட்டர் கணத்துக்கு சமன். இப்போ உங்களுக்கு 500 தான் கேட்டிக்குது. 500 இதில் அரைவாசி. அப்போ இதுலேயும் என்னது நீங்கள் பார்க்கணும்? அரைவாசி. இவர் அரைவாசி எவ்வளோ? இவரோட அரைவாசி எவ்வளோ? 29.25 கிராம். அப்போ உங்களுக்கு தேவையான அளவு 29.25 கிராம். சரியா? அப்படி இல்லாட்டி இப்படி பாருங்கள். உங்களுக்கு கேள்வி 1 மோல் டெசிமீட்டர் -3 உள்ள NaCl தயாரித்து வச்சுக்குது. இதில் இருந்து 500 சென்டிமீட்டர் கணம் உள்ளதை தயாரிக்க போகிறேன். 1வது நீங்கள் பாருங்கள். ஒரு டெசிமீட்டர் கணத்தில் எத்தனை மூலிகைன்னு சொல்லிக்குது? ஒரு மூலிகை தான். ஒரு டெசிமீட்டர் கணத்தில் எவ்வளோ தந்திக்குது உங்களுக்கு? ஒரு மூலிகை 2 சொல்லி தந்திக்குது. சரியா? இப்போ இந்த NaCl மூலர் திணிவை கண்டுபிடிங்க. 1வது மூலர் திணிவை கண்டுபிடிக்க போகிறீங்க. எப்படி? NaCl என்னோட நம்பர் 23, இவர் 35.5. எல்லாம் கூட்டினீங்கன்னு சொன்னால் 58.5. NaClக்கு எவ்வளோ வரப்போகுது உங்களுக்கு? 58.5. NaClக்கு 58.5 வந்திக்குது இப்போ உங்களுக்கு. சரியா? இப்போ மூளை கண்டுபிடிப்போம். மூல் தெரியும், மூலர் திணிவு தெரியும், எவ்வளோ போடுற திணிவு மட்டும் தெரியும். சரி, அதுவும் எப்படி? ஒரு டெசிமீட்டர் கணத்தை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு டெசிமீட்டர் கணத்தில் சரியா அப்படின்னு சொன்னால் ஒரு டெசிமீட்டர் கணத்தில் 58.5 வந்து மூலர் திணிவு. ஒரு மூல் தந்திக்குது, திணிவு தெரியா. அப்போ 1 மூல் சமன்பாடு தெரிந்தால் மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு. திணிவு தெரியாது. மூலர் திணிவு எவ்வளோன்னு தெரியும்? 58.5 சொல்லி. அப்போ திணிவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அங்கே போய்ட்டு பெருகிப்பட்டா 58.5.
சரியா? இது எவ்வளவுக்கு? ஒரு டெசிமீட்டர் கணத்துக்கு எவ்வளவு? 58.5 திணிவு தேவை. ஒரு டெசிமீட்டர் கணம் எத்தனை சென்டிமீட்டர் கணம்? 1000 சென்டிமீட்டர் கணம். 1000 சென்டிமீட்டர் கணத்துக்கு 58.5 தேவை. ஆனால் உங்களுக்கு கேள்வி 500க்கு எவ்வளோன்னு சொல்லு. இப்படி போடுங்க. 1000க்கு 58.5 இருந்தால் 500க்கு எவ்வளோ? சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னால் 29.25. விளங்கிச்சா? சரியா? இங்கே பாருங்கள், இன்னொருக்க மறுவா சொல்லணும் இதுக்கு இதே கேள்வியை. என்னது உங்களுக்கு தந்திக்குது? 1 மோல் டெசிமீட்டர் -3 NaCl இப்போ நீங்கள் தயாரிக்கணும். சரி, தயாரித்து வச்சிக்குது. இதில் இருந்து நீங்கள் எவ்வளோ தயாரிக்கணும்? 500 சென்டிமீட்டருக்கானதை தயாரிக்கணும். சரியா? தயாரிக்கணும். உங்களுக்கு என்ன கேள்வி? திணிவை கண்டுபிடிக்க சொல்லித்தான் கேள்வி. திணிவை கண்டுபிடிக்க சொல்கிற கேள்வி. சரி பாருங்கள், ஒரு டெசிமீட்டர் கணத்தில் எத்தனை மூலிக்குது? 1 மோல். ஒரு டெசிமீட்டர் கணத்தில் எவ்வளோ வீக்குது? 1 மோல் ஈக்குதுன்னு சொல்லி தந்திக்குது. அப்போ மூல் எவ்வளோ ஈக்குது? 1. மூல் எவ்வளோ உண்டு தெரியும்? மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு. மூல் வந்து 1 தெரியும். திணிவு தான் தெரியாது கேள்வி. மூலர் திணிவு கண்டுபிடிக்கணும். NaClக்கு போட்டு கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் 58 எவ்வளோ வருது? 5 வருது. சரியா? 58.5. இது குறுக்க பெருக்கினீங்க என்ன சொன்னால் திணிவு எவ்வளோ திணிவு எடுக்கணும்? 58.5 கிராமை வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க. சரியா? இந்த 58.5 வந்து எத்தனைக்கு? இது வந்து ஒரு டெசிமீட்டர் கணத்தை தயாரிக்க தானே பார்த்துட்டிக்கிறோம். பாருங்கள், ஒரு டெசிமீட்டர் கணத்தை தயாரிக்க தான் இவ்வளோ தேவை. ஒரு டெசிமீட்டர் கணத்தை சென்டிமீட்டர் கணத்துக்கு மாற்றும். எத்தனை? 1000 சென்டிமீட்டர் கணம். அப்போ 1000 செய்கிறதுக்கு தான் இந்த அளவு தேவை. அப்போ 1000க்கு 58.5 இருந்தால் 500க்கு எவ்வளோ? 2 0 சுருக்கினீங்கன்னா அடுத்தது பிரிச்சுட்டு பெருக்கினீங்கன்னு சொன்னால் 29.25. இல்லாட்டி 1க்கு 58.5 இருந்தால் 1 1000. சரியா? ஒரு டெசிமீட்டர் கணம் 1000 சென்டிமீட்டர். 1000க்கு 58.5 இருந்தால் 500க்கு எவ்வளோ? 6 29.25. சரியா?